ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆடு வளர்க்கலாம் சீரியஸில் ஒன் டே சீரியஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 70. இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொம்பூருவ தான் போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொம்பூருவ தான் போகிறோம். என்ன ப்ரோ கொம்பூர் கூடாதுன்னு சொன்னேன், இன்றைக்கி என்ன கொம்பூர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட சூழ்நிலைகள் அப்படி ஆயிடுச்சு, அதனால் கொம்பூருவ போகிறோம். எந்த குட்டி கொம்பூருவ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலுக்கு தான் உருவ போகிறோம். அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்கும்போது லைட்டாக கொம்பு ஆடிடுச்சு. அதனால் சரி ஆடுற கொம்பை உருவி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா போட்டோம். கொம்பூருவுக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா திருநார் தான். ஏன்னா ரத்தத்தை நிறுத்தக்கூடிய அந்த திருநார் தான். அதனால் திருநார் ஒரு 2 பாக்கெட்டோ 3 பாக்கெட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கெட் இருந்தால் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி உருவலாம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடு முக்கியம். கட்டிங் பிளேடு எடுத்து வச்சுக்கோங்க. கொம்பு உருவும் போது குட்டியை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இது சின்ன குட்டி ஃபர்ஸ்ட் டைம் உருவுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆள் போதும். இல்லைனா 2 ஆள் இருந்தாலும் 2 ஆள் வச்சுக்கணும். ஏன்னா கொம்பு உருவினதுக்கப்புறம் ரத்தம் நல்லா வரும். அதனால் அதை திருநார் போடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து சின்ன குட்டி அப்படிங்கிறனால ஒரு ஆளே பிடிச்சிக்கிட்டோம். உருவும் போது லைட்டாக பிடிச்சி இழுத்துடணும். அந்த உடனே ஸ்பாட்லேயே இழுத்துடணும். நீங்கள் லைட்டாக வச்சு எடுத்துட்டீங்கனாலும் கொம்பு சவச்சிரும். அதனால் டக்குன்னு இழுத்துருங்க. இது நம்மளுக்கு கொம்பு இந்த கொம்பு வந்து உடஞ்சிருந்தது அப்படிங்கிறனால உடனே வந்துருச்சு. இதுவே அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக சவச்சுதுன்னா ரொம்ப வலிக்கும். ஏற்கனவே அது வலிக்க தான் செய்யும். ஒரு போர் வீரன்னா வலிகள்லாம் தாங்கி தான் ஆகணும். சரி, நம்மளுக்கும் மனசு வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் சரி ரைட்டு, நம்ம கொம்பு உருவம் வலியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருநார் நல்லா வச்சுருங்க. எப்போவுமே திருநார் வந்து நல்லா ரத்தம் வருதுக்கு அது மாதிரி கை பற்றக்கூடாது. மெயினாக விஷயம், கை வந்து கொம்புல பற்றக்கூடாது. நீங்கள் சுற்றி தடவலாமே தவிர கொம்புல பற்றக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி அந்த தடவும் அந்த குருத்தில் பட்டுருச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் வலிக்கும். அதனால் திருநார் எந்த லெவலில் போட முடியுமோ அந்த லெவலில் போட்டுக்கோங்க. கண்ணை 2 மூடிக்கோங்க. ஏன்னா திருநார் வந்து கண்ணில் பட்டுரும். அப்படிங்கிறனால திருநாரை வச்சு நல்லா அழுத்தி சைடில் சுற்றி அழுத்தி விட்டிங்கன்னா ரத்தம் நின்றும். அழுத்தலைன்னா ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது சின்ன குட்டிங்கனால ரத்தம் அந்த அளவுக்கு வரல. கொம்புருன்னு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் பிடிச்சி நீங்கள் வந்து மஞ்சள் பொடி போட்டு விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஏக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதுவும் உட்காரக்கூடாது, ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறனால எதுவும் உட்காரக்கூடாது அப்படிங்கிறனால மஞ்சள் பொடி போடுறோம். மஞ்சள் பொடி கண்டிப்பாக போடணும். அது மாதிரி குட்டியை வந்து நனைய விட்டுறக்கூடாது, கை பற்றக்கூடாது, கொம்போட குருத்தில் கை பற்றக்கூடாது. நல்லபடியாக கொம்பு உருவி முடிச்சிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி மழை நேரத்தில் கொம்பு உருவாதீங்க. எங்களுடைய சூழ்நிலை வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் கொம்பு உருவுறோம். கண்டிப்பான முறையில் மழை நேரத்தில் கொம்பு உருவாதீங்க, அது நல்லது இல்லை. அதே மாதிரி மழை நேரத்தில் முடியும் வெட்டாதீங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாரு, ப்ரோ முடி வெட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. முடியும் வெட்டக்கூடாது இந்த மாதிரி மழை நேரத்தில். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.